தெலுங்கானாவில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லை என்று அம்மாநில முதல்வரும் காங்கிரஸைச் சேர்ந்தவருமான ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவின் நிதி நிலைமை குறித்து சட்டமன்றத்தில் பேசிய முதல்வர் ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானாவின் நிதி நிலைமை மிக மோசமாக உள்ளதால் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளில் வழங்க அரசு சிரமப்படுகிறது. அரசாங்கத்தின் அனைத்து கணக்குகளையும் ஊழியர்களிடம் வழங்க நான் தயாராக உள்ளேன். அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்று அரசு ஊழியர்களின் கோரிக்கை நியாயமானது. ஆனால் இப்போதுள்ள பொருளாதார நிலைமையை அரசு ஊழியர்கள் புரிந்து கொண்டு அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு ரிசர்வ் வங்கியிடம் 4000 கோடி ரூபாயை கடனாக வாங்க தெலுங்கானா அரசு முடிவு செய்துள்ளது என்றும், தெலுங்கானா அரசால் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்க முடியாது என்றும் ரேவந்த் ரெட்டி கூறினார். முன்னதாக தெலுங்கானா அரசிற்கு கிடைக்கக்கூடிய 18,000 கோடி ரூபாய் வருமானத்தில் சம்பளம், கடன்களுக்கான வட்டி ஆகியவற்றிற்கு நிதி ஒதுக்கிய பிறகு அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வெறும் 5,000 கோடி ரூபாய் மட்டுமே உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தேசிய அளவில் இலவச திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் ரேவந்த் ரெட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தல் நேரத்தில் வெற்றி பெறுவதற்காக இலவச வாக்குறுதிகளை அள்ளி தெளித்துவிட்டு தற்போது தேசிய அளவில் இலவச வாக்குறுதிகள் பற்றி விவாதிக்கப்பட வேண்டும் என ரேவந்த் ரெட்டி கூறியிருப்பது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது.